அடுத்த பொதுத் தேர்தலை எதிர்கொள்ளும் ஒரு சக்தியாக பாஸ் கட்சி மட்டுமே இருப்பதால் மலேசிய முன்னேற்ற கட்சியான MAP பாஸ் கட்சியுடன் இணைந்து தேர்தலை எதிர்நோக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் வேதமூர்த்தி உறுதிப்படுத்தினார். பெரிக்காத்தானின் ஆதரவு கட்சியாக இருக்கும் MAP தொடர்ந்து வெளியில் இருந்து அதன் ஆதரவை வழங்கும் என்று வேதமூர்த்தி தெரிவித்தார். மலாய்க்காரர்களின் ஆதரவை பெறுவதில் பாஸ் கட்சி முனைப்பு காட்டி வரும் நிலையில் இந்தியர்களை பெரிக்காத்தானுக்கு ஆதரவு வழங்க MAP கட்சி தொடர்ந்து செயல்படும் என்று வேதமூர்த்தி கூறினார். சரியான அணுகுமுறையுடன் இந்தியர்களை ஒருங்கிணைத்து பாஸ் கட்சியின் தலைமையிலான பெரிக்காத்தானுக்கு அடுத்த பொது தேர்தலில் வெற்றியை நம் இந்தியர்கள் வழங்க வேண்டும் என்று வேதமூர்த்தி கேட்டுக்கொண்டார். சுமார் 39க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் PKRம் அமானா கட்சியும் இந்தியர்களின் வாக்குகளை பெற்றும் அந்த தொகுதிகளில் இந்தியர்கள் புறக்கணிக்கப்படுவதாக வேதமூர்த்தி சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குண்டர் கும்பலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 11 இந்தியர்களுடன் ஒரு மலாய் ஆடவரும் இன்று முதல் அடுத்த 28 நாட்களுக்கு சஸ்மாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி கேங் 46 எனும் கும்பலைச் சேர்ந்த 12 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைக்காக அவர்கள் அனைவரும் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கடந்த 6 ஆண்டுகளாக இந்த கும்பல் கிள்ளான் ஸ்லாங்கூர் பகுதிகளில் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட 12 பேர் மீதான வழக்குகளும் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதாகவும் சொஸ்மா குற்றப்பிரிவின் கீழ் தடுத்து வைக்கவும் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் 22 முதல் 48 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெனிகன் மார்க்கெட்டிங், டைகர் எம்பவர் மற்றும் மலர் டெய்லி நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் வழங்கப்பட்ட டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்துவது குறித்து நடத்தப்பட்ட ஒரு இலவச பயிற்சி வெற்றிகரமாக நடைபெற்றது. ஹெனிகன் மார்க்கெட்டிங்கின் ஆதரவில் இந்த இலவச பயிற்சி 5 நாட்கள் தலைநகரில் உள்ள மாவம் அலுவலகத்தில் நடைபெற்றது. சிறு குறு தொழில் முனைவோருக்கான இந்த பயிற்சியில் தேர்வு செய்யப்பட்ட 10 பேர் கலந்து கொண்டனர். இந்திய சமூகத்தின் மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்ட இப்பயிற்சி பயிலரங்கின் நிறைவு விழா கோலாலம்பூரில் கிராண்ட் பசிபிக் அரங்கில் நடைபெற்றது. முன்னாள் துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி, ஹெனிகன் மார்க்கெட்டிங் வர்த்தக பிரிவின் நிர்வாகி ஜெனிஃபர் தெனாட், தமிழ் மலர் டெய்லி நிறுவனத்தின் உரிமையாளர் டத்தோ பெரியசாமி ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். இந்த பயிலரங்கின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட 3 வணிகர்களுக்கு ரொக்க பணத்துடன் சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. முதல் நிலையில் ஹெவன்லி பேக்கர்ஸ் நிறுவன உரிமையாளர் சந்திரிகா நாயுடு தேர்வு செய்யப்பட்டார். 2ஆம் நிலையில் சிந்தசிஸ் லெஷர் கஃபே நிறுவனத்தின் உரிமையாளர் ரோகிணி சிவலிங்கம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் 3ஆம் நிலையில் நவீன தொழில்நுட்ப விவசாயியான ரவீந்திரன் தேர்வு செய்யப்பட்டார். உயர் ரக வாகன உரிமையாளர்களிடையே சாலை வரி விதி மீறல்களுக்கு எதிரான அமலாக்க நடவடிக்கைகளை சாலை போக்குவரத்து துறையான RTD தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் ஆபரேஷன் லக்ஸரி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 2000 சொகுசு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுவரை மொத்தம் 1814 சொகுசு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 2025ஆம் ஆண்டில் 899 வாகனங்களும் இந்த ஆண்டில் இதுவரை மேலும் 915 வாகனங்களும் அடங்கும் என்று சாலை போக்குவரத்து துறையின் திட்டமிடல் மற்றும் செயல்பாடுகள் துணை இயக்குனர் டத்தோ ஜஸ்மானி ஷஃபாவி தெரிவித்தார். ஒரு வாரத்திற்கு முன்பு தாம் கட்சியின் பொறுப்பை ஏற்றதில் இருந்து மலேசிய பெர்சாமா கட்சிக்கு சுமார் 18,000 உறுப்பினர் விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். இந்த விண்ணப்பங்களில் கிட்டத்தட்ட பாதி, அதாவது 46 விழுக்காடு இதற்கு முன்பு எந்த அரசியல் கட்சியிலும் சேராத தனி நபர்களிடமிருந்து வந்துள்ளதாக அவர் கூறினார். கிட்டத்தட்ட பாதி பேர் தங்களுக்கு என்று ஒரு அரசியல் புகலிடம் இல்லாத நடுநிலை வகிப்பவர்கள். அவர்கள் வாக்களித்தார்கள், ஆனால் எந்த கட்சியிலும் சேர வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு ஏற்படவில்லை. இப்போது அவர்கள் பெர்சாமாவுக்கு வருகிறார்கள் என்று ரபிசி சுட்டிக்காட்டினார். மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்களில் 29 விழுக்காட்டினர் PKR கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து அம்னு, பாஸ், அமானா, பசாத்து மற்றும் மூடா கட்சிகளும் உள்ளதாக அவர் கூறினார். ஒவ்வொரு பெரிய மலாய் அடிப்படையிலான கட்சியும் இதில் பிரதிநிதித்துவம் பெற்றுள்ளது என்று அவர் தெரிவித்தார்.
உலகளாவிய விநியோக சங்கிலி நெருக்கடியால் குறிப்பாக சுகாதாரம் மற்றும் மூலப்பொருள் துறைகளில் அதிகரித்து வரும் அழுத்தங்களை கையாளுவதற்கான முயற்சிகளில் தேசிய பொருளாதார நடவடிக்கை குழுவின் கூட்டம் கவனம் செலுத்தியதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்தார். சுகாதார அமைச்சு மற்றும் தோட்டம் மற்றும் மூலப்பொருள் அமைச்சின் முக்கிய விளக்க காட்சிகளை இக்கூட்டம் கேட்டறிந்ததாக அன்வார் கூறினார். உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவுகள் மற்றும் உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்கொள்ளும் மக்களின் அவல நிலையை மடானி அரசாங்கம் புரிந்து கொண்டதாக அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு தேசிய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் சிறு விவசாயிகள், தொழில் முனைவோர் மற்றும் நலிவடைந்த குழுக்களுக்கு உதவுவதற்காக பூடி அக்ரி கமாடிட்டி திட்டத்தின் மூலம் இலக்கு வைக்கப்பட்ட பூடி மடானி முன்னெடுப்பை தொடர அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது என்று அன்வார் தெரிவித்தார். டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் தலைமையிலான ரீசெட் அணியில் சேர்வதற்காக 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கட்சி உறுப்பினர்கள் பெர்சாத்து கட்சியை விட்டு வெளியேறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மலாக்கா பெர்சாத்து கட்சியின் முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ரஹீம் தம்பி சிக் தெரிவித்துள்ளார். மேலும் பெர்சாத்து கட்சியின் முன்னாள் துணை தலைவர் கட்சியை பிளவுபடுத்தியதற்கு பொறுப்பு என்ற குற்றச்சாட்டுகளையும் மலாக்காவின் முன்னாள் முதலமைச்சருமான அவர் நிராகரித்துள்ளார். ஓர் அரசியல் கட்சி ஒரு தனியார் வரையறுக்கப்பட்ட நிறுவனத்தைப் போல செயல்பட தொடங்கியது மட்டுமல்லாமல் அதை விமர்சித்தால் அது தலைமைக்கு செய்த துரோகம் என்று முத்திரை குத்தும் போது இயல்பாகவே உறுப்பினர்கள் அத்தகைய நடைமுறைகள் மற்றும் கலாச்சாரத்தின் மீது வெறுப்படைவார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பெர்சாத்து கட்சியை பிளவுபடுத்தும் முயற்சிகளை தூண்டுபவர் ஹம்சா அல்ல, கட்சிக்குள்ளேயே என்ன நடக்கிறது மற்றும் அது நடத்தப்படும் விதம்தான் பெர்சாத்து கட்சியிலிருந்து மக்கள் பெருமளவில் வெளியேறுவதற்கு காரணமாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். நேற்று தலைநகர் பிரிக்ஃபீல்ட்ஸில் இந்தியாவைச் சேர்ந்த மொழி ஆய்வாளர் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் குணாவுடன் ஒரு சந்திப்பு நிகழ்வு எனும் கலந்துரையாடல் அங்கம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநரும் தமிழ் பற்றாளருமான ஓம்ஸ்பா தியாகராஜன் சிறப்பு வருகை புரிந்தார். மேலும் முனைவர் சாலமன், மணிக்கவிஞர் ப தாசன் உட்பட பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். தமிழ் தேசியம், தமிழர் தேசியம் குறித்து பலரின் கேள்விகளுக்கு தெளிவான பதில் தந்தார் ஆய்வறிஞர் குணா. தமிழ் தேசியம் என்பது அரசியல்வாதிகளின் அமைப்பு முறையாக இருக்கின்றது. தமிழர் தேசியம் என்பதுதான் அடிப்படை உணர்வு என்று அவர் விளக்கினார். தமிழர்களின் சிக்கல்கள், தமிழர்கள் எதிர்நோக்கும் சவால்கள், அரசியல் போக்குகள் குறித்தும் அவர் பேசினார். தமிழர் ஒற்றுமையின் அவசியம் குறித்து முனைவர் சாலமன் பேசினார். அதிகாரம் ஒரு இனத்திற்கு எவ்வளவு முக்கியம் என அவர் எடுத்துரைத்தார். நிகழ்வில் பேசிய ஓம்ஸ்பா தியாகராஜன், உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்கிறோம், சிதறி கிடக்கும் நாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நமது நிர்வாக திறமைகளில் சில பலவீனங்கள் இருப்பதால் எளிதில் நாம் ஏமாற்றப்படுகிறோம். அத்தகைய பலவீனங்கள் களையப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நமது முன்னோர்களின் தியாகங்கள், போராட்டங்கள் குறித்து இன்றைய தலைமுறையினருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.